நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்திலே நாம் 46 குறள்களை பார்த்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 47வது குறள். குறள் என்னவென்றால், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இதுதான் குறள். இத இந்த இல்வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் சொல்றார். முன்னால 6 குறள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த இல்வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் இந்த இயல்பான வாழ்க்கையை வாழ்பவர்கள் சொல்றார். அது எப்படி இயல்பான வாழ்க்கைன்னா, இதுதான் மனிதனுடைய நேச்சர், அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்புக்கு தக்கார் போன்ற ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் என்றால், இப்போ நம்ம ஒரு நமக்கு எதுவுமே தெரியாம சின்ன பிள்ளையா தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கோம். நம்ம வளர்ந்து வாரோம், படிக்கிறோம், இது பண்றோம். பல இடங்கள்ல ஆண் பெண்கள்னு சொல்லி கூடி எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியா இருக்கும். பிறகு கொஞ்சம் வயது கூடும் பொழுது ஒரு கட்டத்துல மனிதன் அந்த ஒரு ஆப்போசிட் செக்ஸ்னால ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா எல்லாருமே இணைந்து அப்படித்தான் நம்ம ஒரு குடும்பமா இருக்கோம். அப்படி உருவாகும் போது அப்போ இத தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது இது இந்த மறைமுகமாகவே தாய் தகப்பனுக்கு தெரியாமலேயே இந்த எண்ணங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு அந்த ஒரு இயற்கையோட இயந்த இந்த எண்ணங்கள், அதாவது இயல்பான ஒண்ணு. அப்போ அது அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அப்போ நாம அதுக்கு என்ன செய்யறது? இதனால்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்துல அந்த கதையை அவங்க சொல்றாங்க. கதை என்னன்னா, கதை ஒண்ணும் இல்ல, அவங்க அக்கார்டிங் டு தி பைபிள். இது நாம எல்லாரும் நம்பணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒண்ணு இல்லை. அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாம அதை எடுத்துக்கிடும் போது அவங்க அந்த கதையை அவங்க அதை சொல்றாங்க. எப்படி இந்த இயல்பை அந்த இதுகள் உருவாகுது. ஒரு தந்தை போல ஆண்டவர் இருக்கார். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் சூரியனை, சந்திரனை, இரவை, பகலை, செடி கொடி மிருகங்கள் அவனும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். இருக்கும் பொழுதுதான் அவர் பார்க்கிறாரு, இவன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஒரு நாள் அவர் டிசைட் பண்றார். இவன் தனியாக இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உருவாக்குன்னு சொல்லித்தான் அந்த ஆதாமுக்கு ஏவாளை அவர் உருவாக்குறார். ஏன்னா அவரு ஒரு தந்தை, அந்த தந்தையா இருந்து அவர் அந்த இதை உருவாக்கும் பொழுது
இது இந்த ஆதியாகமம் அப்படிங்கிற அந்த அதுல வந்து வருது. இரண்டாவது அதிகாரத்துல வந்து 18வது வசனமா வருது. இப்படித்தான் வந்து இதே மாதிரிதான் ஒவ்வொரு தாய் தந்தையருமே வந்து இத டிசைட் பண்றாங்க. ஆக இதுதான் வழக்கமாக இயல்பினான் இல்வாழ்வான் என்பவன் வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை. அவன் இதே சமயத்துல வந்து சமுதாயத்துல வந்து பறந்துபட்ட சமுதாயத்துல வந்து இப்படிப்பட்ட அந்த இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவ மதத்துல கூட இந்த வசனங்கள் வந்து எல்லாரும் பின்பற்றினாங்களான்னா அது இல்லை. அந்த மதத்திலேயே அதுல வந்து ஒரு பிரிவு வந்து இல்ல, இது வந்து இப்படி பிள்ளை குட்டிகளோட கிடந்துக்கிட்டு யாரு வந்து தேவனுக்கு நம்ம தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து இந்த கத்தோலிக்கர்கள் வந்து அவங்க வந்து அந்த திருமணம் செய்யாமலேயே அவங்க வந்து அந்த தனியா அவங்க இருக்காங்க. அது இது இதுக்கு முன்னால கூட நம்ம வந்து ஒரு குரலை பற்றி பேசும் பொழுது நான் அதை வந்து உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு திருமணம் அது செய்யாமல் இருக்கிறதுனால அதனால வந்துக்கிட்டு அந்த அமைப்புக்கு ஏற்படக்கூடிய சில சீர்கேடுகள், அதனால அந்த மதத்திற்கு இழிவான சில பெயர்கள் அப்படிலாம் வந்ததுங்கிறத பத்திலாம் நாம சொன்னோம். ஆக இதனாலதான் அந்த மாதிரிலாம் இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு துணையை வந்து அவனுக்கு அவங்க படைக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு நிலை இருக்கிறதுனாலதான் இதுவே மதங்களே வந்து இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி இவங்களை அதை சொல்றாங்க. அதே மாதிரி எப்படி வந்து கத்தோலிக்கர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா மதத்தினர்களும் மதம் சாராத மற்றவர்களோ சிங்கிளா வாழ்றவங்க நிறைய இருப்பாங்க. அது எந்த விதமான கல்யாணம் அந்த கல்யாண பேச்சே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிங்கிளா வாழ்றவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துகிட்டு சிலர் வந்து அந்த துறவரங்கள் இதுக எல்லாமே அந்த முயல்வாறு எல்லாம் தலை அப்படிங்கிறது என்னன்னா அதுல வந்து ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு இந்த உலகத்துல வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தேடுறாங்க. சில இது எதுக்கு கொண்டு வராங்க, சமுதாயத்துல வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்துறதுக்காக. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நன்மையை ஏற்படுத்துறதுக்காக அவங்க வந்து இந்த துறவரம், அதுக்கப்புறம் சிலர் வந்து தவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே இந்த முயற்சிகளுக்கு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி அமைக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆளாளுக்கு தெரிஞ்ச வகையில வந்து ஒவ்வொருவரும் இந்த மனித வாழ்க்கையை இப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அதுதான் முயல்வார். நம்முடைய வாழ்க்கையை வந்து நல்லா ஆக்கிறதுக்காக எல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அது வருது. அந்த முயல்வார்கள் அவ்வளவு பேரு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா இல்வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு மாற்று எங்கேயுமே இல்லை. ஏன்னா இல்வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு பெண்ணோட வாழ்ந்தாங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழந்தைகள் அந்த நீங்க என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம்,
பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்துதல். ஒரு குழந்தை வருது. அந்த பிற உயிர் அந்த குழந்தை மேல அன்பு செலுத்தணும். நம்முடைய குழந்தையா தான் இருக்கும். ஆனால் அந்த பிற உயிர் மேல அன்பு செலுத்துறோம். ஒரு பிள்ளை மட்டும் இல்ல. ஒரு ஒருவனுக்கும் 9 பிள்ளைகள் பிறந்தாலும் 9 பிள்ளைகளையும் அன்பு செலுத்துகிறான். அந்த ஒரு சம்பாதிச்சவன் கொண்டு வரான்னா, அன்னைக்கு வீட்ல வந்து அவங்க சமைக்கிறாங்கன்னா, மூத்த பிள்ளைக்கு மட்டுமா சமைப்பாங்க? 9 பிள்ளைகளுக்கும் சேர்த்து சமைப்பாங்க. அப்போ அவனுடைய அன்பு, அவனுடைய இரக்கம், அவன் வந்து அ பிள்ளைகள் மேல் செலுத்தக்கூடிய பாசம், இதுகள் எல்லாம் நிறைய பேருக்கு பகிரப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகள வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. வளர்த்தெடுத்து அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு உணவு மட்டும் இல்லாம, அது அவங்களுக்கு உடை, அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கி இருக்க பாதுகாப்பான ஒரு இடம், அதுக்கப்புறம் தன்னுடைய சம்பாத்தியங்களால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதிகள். இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, இத இத வந்து ஒரு ஒரு துறவி வந்து யாருக்கு செய்வார்? அவரு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவங்களுடைய அந்த இதத்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கடவுள நோக்கி கும்பிடுவாங்க. அதே மாரி தான் இந்த ப்ரீஸ்ட்டுகளும் அவங்க வந்து கடவுள நோக்கி கும்பிடுவாங்க. மக்கள நோக்கி அவங்க கும்பிடுவாங்க. இது எல்லாரும் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக வந்து எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ஒரு காரியம் தான். ஆனால் பிராக்டிகல் லைஃப்ல வந்து யாருக்கும் வந்து அவங்க குடுத்து, அந்த ஒரு அன்ப செலுத்தி, இந்த உலகத்த அவங்க வந்து பாதுகாக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்களும் சொல்றாங்க. ஆ தவம் இருக்க போறவங்களும், ஆ துறவறம் போறவங்களும், அவங்களும் சொல்றாங்க. நல்ல கருத்துக்கள சொல்றாங்க. வாழ்க்கையில இப்படிலாம் இருக்க வேண்டும். அவங்க அவங்களுக்கு தக்காப்புல அதுகள கத்துக்கிட்டு அந்த இத சொல்றாங்க. இல்லறத்தானுக்கே அவங்க வந்து கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அது நேரடியாக அனுபவிக்காமல், அவர்கள் தங்களுடைய அறிவு கொண்டு சிந்தித்து அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இல்லறத்தான் அவன் வந்து அ இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன். அதான் அவர் அத சொல்றார். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் முயல் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆக இதுல யாரு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து அழுதுகிட்டு சொல்றாரு. ஆனா இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட குடும்பங்களை இதுல நிறைய குற்றம் குறைகள் வந்து வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அவர்களால் இதை தாங்கி செல்ல கூடிய ஒன்று. ஆகவேதான் இதை வந்து முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இத சொல்லியிருக்கார். சரி, நாம நாளைக்கு அடுத்த குரலை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.